நேர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் சீசனோட அந்த ஸ்டார்டிங்ல யாரு வந்து கப்படிப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நிறைய பேர் சொன்னாங்க எல்எஸ்ஜி வின் பண்ணுவாங்க, ஏன்னா சைடு அப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இந்த ரீசெண்ட் டேஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் எங்கேயோ இருந்த டீம் இப்போ டாப் 2 டாப் 3 அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு எம்ஐ vs எல்எஸ்ஜி மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்க சொல்ற பாயிண்ட் நானும் சொன்னேன். எல்லாருமே எல்எஸ்சி சைடை பார்த்துட்டு நல்ல அருமையான சைடுன்னு சொன்னேன். அதை வந்து அது நடக்காம போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் இப்ப பேச போறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஓனர் திட்டுறான்றாங்கல்ல. போன வருஷமும் சொன்னாங்க, இந்த வருஷம் அது கோயங்காவை பத்தி ஏதாவது சொல்றாங்க. நான் வந்து இன்னைக்கு எழுதிக்கிறேன், அவன் பண்றது 100% கரெக்ட். ஏன்னா இந்த ஒரு மேட்ச் போதும், ஓனர் திட்டுறான்னு இந்த ஒரு மேட்ச் போதும். அவ்வளோ பிளண்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பிளண்டரு கோச் ஜஸ்டின் லேங்கர், ஜாகிர் கான் 11 செலக்ஷனே தப்பு. they picked only 5 bowlers. 6வது bowler இல்ல. எழுதி வச்சிருக்கேன் கேட்கும். அதுதான் இது வந்து இது என்னன்னா, ஒரு நான் வயிற்று எரிச்சல்ல சொல்றேன். இந்த அளவுக்கு மட்டமா ஒரு கோச்சு, ஒரு கேப்டன், ஒரு மென்டார் பார்க்கவே முடியாது. இவங்க 3 பேரையும் கொஸ்டின் பண்ணணும், பனிஷ் பண்ணணும். அதான் என்னோட ஆசை. ஓகே, அடுத்தது வந்து கேப்டன்சின்னு எடுத்துட்டாக்க சுமார்பாங்க இது வாங்க 10க்கு 0 மார்க் இன்னைக்கு கேப்டன்சி. பந்தோட கேப்டன்சி 10க்கு 0 மார்க். நான் என்னைக்குமே பந்தை வந்து ஒரு கேப்டனா ஒத்துண்டதே கிடையாது. போன இது சொல்லியிருக்கேன் நான். இன்னைக்கு வந்து ஒஸ்ட் பண்ணது எல்லாமே தப்பு. மிஸ்டேக் வேற, பிளண்டர் வேற. மிஸ்டேக்ங்கிறது ஏதாவது ஒரு தவறுதலா நடந்துடும். பிளண்டர் அப்படி இல்லை, பிளான் பண்ணி தப்பு பண்றது பிளண்டர். ஓகே, இன்னைக்கு பண்ணது எல்லாமே பிளண்டர். அதனால எக்ஸ்கியூஸே கிடையாது. ஓனர் திட்டுனா வாங்கிக்கணும். ஓகே, நான் டாஸ்ல இருந்தே போலாம் நினைக்கிறேன் சார். வான்கடையில வெயில் அப்படி அடிக்குது, பிச்சர்ஸ் வந்து லைட்டா விரிசல் இருந்திருக்கும், ஸ்லோவா வரலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இவர் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இல்ல, ஹர்திக் பாண்டியா அதான் சொன்னார், நான் வந்து ஒரு போலிங் எடுக்கலாம் தான் நினைச்சேன் நானும். ஆனா இந்த வெயில பார்த்தோன்னே பயமா இருந்தது. நான் வந்து பேட்டிங்கே பெட்டர்னு தோணுச்சு. இருந்தாலும் நான் டாஸை லூஸ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னாரு. ஸோ அந்த வெயிலுக்காகவே சில பேர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னாக்க, வெயிலெல்லாம் அதை பார்க்கக்கூடாது. ஏன்னா கேம்னு இறங்கிட்டாக்க அப்புறம் வெயில்லாம் கிடையாது. இவங்க வந்து டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்துனாக்க இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இன் T20. ஏன்னா சேசிங்க்கு வசதியாக இருக்கும், பிளான் பண்ணி சேஸ் பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது, விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து மாட்டிக்கூடாது. செகண்ட் பேட்டிங் இஸ் பெட்டர். அதனால டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்குது. இப்போ வந்து செகண்ட் மேட்ச் வந்து டாஸை வின் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க மாட்டினாங்க. அந்த மாதிரி மாட்டிக்கூடாது. ஏன்னா விக்கெட்டு கொஞ்சம் ஜூஸ் இந்த மாஷம், அதனால மாட்டினாங்க. அந்த மாதிரி வந்து மாட்டிக்கூடாது. ஸோ டாஸை வின் பண்ணி போலிங் எடுக்கிறது தான் கரெக்டு. ஸோ பந்த் வந்து அந்த விஷயத்துல வந்து ஒன்றும் சொல்ல வேணாம், குறை சொல்ல வேணாம். பட் வெயில் அதிகமாக இருந்ததுன்னு ஒன்றா ஃபீல் பண்ணலாம், அது வேற விஷயம் இல்லை. ஓகே, டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தது கரெக்ட். ஆனா உங்ககிட்ட 5 பவுலர் தானே இருக்காங்க. அதுக்கு வந்து பந்த் நாட் ரெஸ்பான்சிபிள். ஓகே, அது ஜஹீர் கான் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஜஸ்டின் லேங்கர், ஜஹீர் கான். ஏன்னா அவங்க தான் பிஸ்தா மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்க தே திங்க் தே ஆர் சூப்பர் ஸ்டார். அவங்க இந்த மிஸ்டேக் பண்ண, அதாவது அதுவும் வந்து மயாங்க் யாதவை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆமா, மயாங்க் யாதவ் ரொம்ப வருஷம் கழிச்சு போலிங் போட வர்றாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் போலிங்கே வரல போலிங்கே. நான் நல்லா சொல்றேன், திருப்பி வரல அவருக்கு போலிங், அந்த பழைய போலிங் வரல. ரெண்டாவது, எனி டைம் கொலாப்ஸ் ஆகக்கூடிய பிளேயர் அவர் இன்ஜுரியில. எப்ப இன்ஜுரி திருப்பி, ஏன்னா அடிக்கடி இன்ஜுரி அவருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு பிளேயரை நம்பி 5 பவுலர் விளையாடுறது வந்து கிரிமினல் ஆக்ட். ஏன்னா அந்த 20 ஓவர் அந்த இன்னிங்ஸ்ல உங்களால 2 ஓவர் மட்டும்தான் பவுண்டரி கொடுக்காம போட முடியுது. அந்த மாதிரி ஒரு பவுலிங் யூனிட் வச்சுதான் நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்க அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு கடப்பார டீம் கூட. ரொம்ப கரெக்ட். நான் எப்பவுமே 6 bowlers, இப்ப கூட ஒரு இது எல்லாமே நான் சொல்லுவேன் 6 bowlers தான் மினிமம் 6. அப்படி இல்லைனாக்க இட்ஸ் சூசைட். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் சார், எல்லா கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாவுக்கு தெரியும். ஆனா அந்த கோச்சிங் மட்டும் தெரியாது. இன்னொன்னு சார், வேற ஏதாவது அவங்களுக்கு மைண்ட்ல ஏதாவது இருக்கும். ஓகே, மயங்க் யாதவ் பத்தி பேசியிருந்தோம். அவர் வந்து 155 வரை போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச். அவர் ஐபிஎலுக்கு வந்து இன்னைக்கு 144 தாண்டல. இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுனால இப்படி இருக்கலாமா? ஏன்னா ஜாகிர் கான் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஹாப்பியா இருக்காரு.
ஓகே. அவருக்கு என்ன தெரியும்? ஜாகிர் கான் என்ன தெரியும்? அதாவது நல்ல போலரா இருக்கலாம் அவர் காலத்துல, ஆனா கோச்லாம் கிடையாது. நாட் ரினவுண்ட் கோச். ரினவுண்ட் கோச்னா நிறைய பேர் இருக்காங்க. இந்த டேவ் வாட்மோர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து டெஸ்ட் போலாட்ட கூட கோச்சிங்ல பிஸ்தா கோச் அவர். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ நேம் வைஸ் கொடுக்குறாங்க, கோச் ஆயிடுறாங்க, அவ்வளவுதான். இங்க இந்த டீம்ல கிடைக்கலனாக்க மும்பைல இருந்தார் அவரு. அங்க ரொட்டேஷன் பாலிசியில் அங்க கொடுக்கல, உடனே இங்க வந்துட்டாரு. அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் கோச் கிடையாது. அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் என்ன சொல்றேன்னாக்க, மயங்க் யாதவ் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. டெஃபினட்டா 150 போட்டார்னா மறுபடியும் உள்ள போடுவார். ஓகே, அதனால வந்து 130 தான் நான் எதிர்பார்த்தேன் அவர்கிட்ட. பட் அவருக்கு என்னன்னா லைனே வரல இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு, ரோஹித் சர்மாக்கு சும்மா லெக் சைடில் போட்டு கொடுக்குறாரு. 6 மேல 6 அடிச்சுட்டு இருக்காரு. ரோஹித் சர்மாக்கு அந்த ஒரு ஷாட் தான் வருது, அதையே திருப்பி போடுறாரு. நம்ம இங்கேருந்து நான் கத்துறேன், ஆஃப் சைடில் போடியா அப்படின்னு கத்துறேன். அப்புறம் கடைசியில் ஒரு பால் ஆஃப் சைடில் போடுற, ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டு போறாரு. இது சின்ன குழந்தை கூட சொல்லும். அந்த மாதிரி ஒரு லைன் அண்ட் லெங்க்த்தும் இல்லாதது. ஸோ தட் இஸ் அ கோச் மிஸ்டேக் தான். ஐ வாண்ட் டு பிளேம் த பிளேயர் ஆல்சோ. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரோஹித் அவுட் ஆனது ஸ்லோவர் பால்ல. அவுட்ஸ் ஆஃப் ஆப்ஷன் சார். ரோஹித் அவுட் ஓவர் சார். ஏன்னா அவருக்கு வந்து அதையும் லெக் சைடில் அடிக்க ட்ரை பண்றாரு. அதனால தான் சொல்றேன். ஓகே, நீங்க லெக் சைடில் போட்டு ஃபீட் பண்ணுனா அவருக்கு அல்வா. அவர் அடிக்க விடுறங்க நீங்க. அவரையும் சரி சூரியகுமாரும் சரி, ரெண்டு பேரும் லெக் சைடில் மிடில் ஸ்டெப்லேயே காமிக்க கூடாது. வைட் அவுட்ஸ் ஆப்ஷன் தான் போடணும். அதுதான் நான் இந்த மோஹித் சர்மா ரொம்ப லைக் பண்ணுவேன் நான். அவர் என்ன பண்ணுவார், இந்த எட்ஜ் ஆஃப் த கிரீஸ்ல கரெக்டாக போடுவார் அவர். இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்டட் கிரிக்கெட்டர். ஓகே, அவரையும் வந்து தப்பா அட்வைஸ் பண்ணி அந்த ஜிடியில் வந்து இதே ஐபிஎல்ல கோட்டை விட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு ரியான் ரிக்கில்டன் குயிக் 50 எம்ஐக்கு அந்த பிளாட்டை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்தது? பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த போலிங் அடிச்சார், அப்படிதான் நான் சொல்வேன். நல்லா அழகா போட்டு கொடுத்தாங்க. இது பத்தி ஒன்று சொல்லணும். நவ் பந்தோட கேப்டன்சி ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 3 ஓவர் ஸ்பின்னர்ஸ் போட்டிருக்காரு. கிரிமினல். ஸ்பின்னர்ஸ் வந்து போடவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இதே மும்பை வந்து ஸ்பின்னர்ஸை கொண்டே வரல. அவங்க போலிங் போடும்போது 3 ஃபாஸ்ட் போலரை போட்டாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட்டை போட்டாரு, தீபக் சகர் போட்டாரு, அப்புறம் பும்ரா போட்டாங்க. 6 ஓவர் சரியா போச்சு. அந்த மாதிரி பண்ணாதான் போலரை வந்து நீங்க சேவ் பண்றீங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஓவர் அஃப்கோர்ஸ் மயங்க் யாதவ் லெக் சைட்லேயே போட்டிருந்தார், 6 போச்சு. அப்புறம் வந்து இப்போ அந்த புது பையனை கொண்டு வந்தார், அவன் பேர் பிரின்ஸ் யாதவ். அவனை கொண்டு வந்தார். அவன் ஸ்ட்ரகிள் பண்றான். ஏன்னா அவன் இது வரைக்கும் நியூ பால் போட்டதே கிடையாது. அவன் நடுவில் தான் போடுவான். 3வது வந்து ஸ்பின்னர். 3வது ஸ்பின்னர் வந்து இவன் ரத்தி. ஆமா, அவனை பாவம் அடின்னு அடிச்சாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் மாட்டிக்கலாம். ஸோ இவன் போறது கரெக்டா அடின்னு அடிச்சாங்க. பவர் பிளேல நீங்க 2 ஆள் தான் வைப்போம். எங்க வைப்பாங்க நீங்க 2 ஆள்? அதனால வந்து போலர் வந்து பாவம் தவிக்கிறான். அடுத்தது வந்து நம்ம பிஷ்னாய் வர்றாரு, அவரையும் அடிக்கிறாங்க 6. ஏன்னா அவரும் பவர் பிளேல போடுறாரு. மறுபடியும் வந்து ரத்தி போடுறாரு. கேவலமா இருந்தது. 6 ஓவரும் 3 ஓவர் ஸ்பின்னர் போட்டிருக்காங்க. இதுக்கு இந்தியா போலர் ஒருத்தர் இருக்காங்க இந்த டீம்ல. அவர் 8வது போல 9வது ஓவர் வர்றார், ஆவேஷ் கான். அவர் தானே 135 போடணும். அவர் டெத் பவுலர்ல என்ன சார் நீங்க குட் பவுலர்னாக்க பவர் பிளேல போடணும் சார். குட் பவுலர்னா பவர் பிளேல போடணும். எவ்வளவு பேர் போடுறாங்க? இல்ல சார், இந்த சிக்கல் சிஎஸ்கேலே இருந்தது. பதிரானா வந்து லாஸ்ட் ஓவர்ஸ் தான் போடுவாருன்னு சொல்லிட்டு 12வது ஓவர்ல தான் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி பதிரானா வந்து இப்ப இன்னைக்கு போலரே இல்லைன்றாங்க எல்லாரும். ஏன்னா அவரோட ஆக்ஷன்லாம் ஏதோ மாத்திட்டு கரெக்டா அதை விட்டுருங்க. ஏன்னா அவர் வந்து எராட்டிக் போலர். அவருக்கு அந்த சுயாஷ் மாதிரி தலையை அப்படி சுத்தி இப்படி போடுறாரு, அது வந்து ஸ்பாட்ல விழணும். அதனால ஹி இஸ் நாட் எக்ஸாம்பிள். பும்ரா இஸ் an எக்ஸாம்பிள். அவர் ஆர்ச்சர், ட்ரெண்ட் போல்ட் அவங்கலாம் எக்ஸாம்பிள். ஓகே, இவர் இந்தியா நம்பர் 1 போலர் சார். அந்த டீம்ல இருக்கிற ஒரே குட் ஃபாஸ்ட் போலர் அவர் தான். அவர் ஃபர்ஸ்ட் பவர் பிளேலாம் போடணும். அவர் 8வது ஓவர் வர்றாரு. அதான் ஹாப்பியா எல்லா ஃபீல்டர்ஸ் வெளியே இருக்கும்போது வந்து போடுறாரு. இது வந்து கேப்டன்சி பிளண்டர்னா பிரெயின் பிளண்டர். இன்னைக்கு மேட்ச் உதப்பட்டதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இஸ் பந்த். கேப்டன் வந்து ஓனர் வந்து திட்டுறானாக்க வாங்கிக்க வேண்டியதான். ஓகே, கண்டிப்பா. சூரியகுமார் யாதவ் நம்பர் 1 போயிட்டாரு ஆரஞ்சு கேப்ல. உங்களுக்கு பிடிக்காது, ரன் வைஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் வேற யாரோ பீட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இந்த கேப் தானே சொல்றீங்க நீங்க? சூரியகுமார் கேப்பை யாரோ வாங்கிட்டாங்க போல இருக்கு.
விராட் கோலி. விராட் கோலி ம். கரெக்ட். ம். அது அப்படிதான் போயிட்டு இருக்கும் ஒரு மேட்ச். இல்ல இன்னிங்ஸாவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றேன். இன்னிங்ஸ் நல்லா இருந்தா இனிஷியலா ஃபீட் பண்ணிட்டாங்க. ம். அன்பார்ச்சுனேட்லி ஸ்பின்னர்ஸ் போட்டாங்க பவர் பிளேல. ம். போட்டு வசதி ஆயிடுச்சு இவருக்கு. அடின்னு அடிச்சாரு போட்டு. நல்லா ஜாலியா இருந்தது. அண்ட் லெக் சைடில் போட்டு கொடுத்தாங்க. அவருக்கு அல்வா, உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி. அதனால வந்து அவர் அடிச்சது வந்து பெரிய விஷயம் இல்லை. நல்ல போலிங் அடிச்சிருந்தாக்க நான் ரியல் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். பட் அவர் வந்து ஹி லிவ்ட் அப் டு ஹிஸ் ரெப்புடேஷன். அவருக்கு அடிக்க முடியும், லெக் சைடில் அடிச்சார். ஓகே, அதான். சார் எம்ஐல இன்னொரு பிளேயர் இன்னைக்கு ஐபிஎல் டெபியூட் பண்ணியிருக்காரு, கார்பின் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே பேரை பதிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா 11 பால் 22 ரன்ஸ் நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல 6 அடிச்சது, ஒரு விக்கெட் எடுத்தது. அப்படி எல்எஸ்ஜி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க. அவங்க ஒண்ணுமே பண்ணல. செகண்ட் பேட்டிங் மீக்லி சரண்டர்ட். அதாவது முதலேருந்து தோத்துன்னு வந்தாங்க. எப்போ பூரான் ஓடுறோம்னா அதுக்கப்புறம் போயிடுச்சு மேட்ச், கை விட்டு போயிடுது. யாருமே ட்ரை பண்ணல, யாருமே ஒழுங்கா விளையாடல. நீங்க ஸ்கோர் வேணா பாருங்க. அப்படியே ஆமா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஃபீட்டை ஒத்துட்டாங்க. அது ஷோல்டர் இறங்கி போச்சு அந்த மாதிரி. ஸோ அதுல வந்து போட்டிருக்காரு இந்த பாஷ், அதுல போட்டிருக்காரு. ஸோ அது தட் இஸ் நாட் வெரி இம்ப்ரெசிவ். நல்ல சுச்சுவேஷன்ல நல்ல பேட்ஸ்மேன் அகேன்ஸ்ட் போட்டாக்க பார்க்கலாம். ஓகே, அவங்க வந்து சாண்ட்னரை ட்ராப் பண்ணி கரண் சர்மா எடுத்தாங்க. நான் வந்து ஐ ரைஸ் மை ஐப்ரோஸ். சாண்ட்னரை ட்ராப் பண்ற அளவுக்கு வந்து டீம் அவ்வளோ பெரிய டீமான்னு நான் யோசித்தேன். நான் ஏன்னா கரண் சர்மாவுக்கு கொடுத்தாங்க. கரண் சர்மா வந்து ஒரு ஓவர் தான் போட்டாரு, அதில் 12-15 ரன் அது ஒன்று போயிடுச்சு. இல்லை, சாண்ட்னருக்கு பதிலாக இவர் தான் வந்தார். யார் வந்தார்? சாண்ட்னருக்கு பதிலாக எப்படி வர முடியும்? ஸ்பின்னர் தானே வரணும். சாண்ட்னர் இஸ் அ ஸ்பின்னர், கரண் சர்மா இஸ் அ ஸ்பின்னர். நீங்கள் ஃபாரினர்னு சொல்கிறீங்க. ஹர்திக் சொன்னார். மொத்தத்தில் 4 ஃபாரினர், அவ்வளோதான். ஓகே. அதனால வந்து சாண்ட்னர் ஸ்பின்னர், அந்த ஸ்பின்னரை ட்ராப் பண்ணிட்டு கரண் சர்மா ஸ்பின்னர் எடுத்தாங்க. அது வந்து ஏதோ ஒரு மேட்ச் கரண் சர்மா விக்கெட் எடுத்தார் சொல்லிட்டு யாரோட மட்டமா ஆடி, ஐ திங்க் கேகேஆரா 3 விக்கெட் எடுத்தாரு. 3 விக்கெட் எடுத்தாரு கேகேஆர்னு நினைக்கிறேன். அதை இது தோக்குற மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ரைட். அதுக்காக எவ்ரிடே இஸ் நாட் சண்டே அகெயின். அவர் வந்து இது பண்ணதில்ல. மொத்தத்தில் வந்து இவங்களும் வந்து மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, மும்பையும். அது ஒரு மிஸ்டேக்கு. தென் அந்த இவன் போலிங்கில் விக்கெட் கொடுத்தான் பாருங்க, அந்த ஆஃப் ஸ்பின்னர் போலிங்கில். அந்த மாதிரி 100 ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க இந்தியாவில். வில் ஜாக்சன் வெரி ஆர்டினரி போலர். தூக்கி அடிச்சு பூரான் தூக்கி அடிச்சு அவுட் ஆறான். ஃபர்ஸ்ட் பால் போட்டவுடனே தூக்கி அடிச்சு ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆறான். ஒரு டிசிப்ளினே கிடையாது. இந்த மாதிரி விளையாடுனா சைடு எங்கேயும் வின் பண்றது. அடுத்தது இன்னொரு பிளேயரும் அதே மாதிரி தூக்கி அடிச்சு அவுட் ஆறான். பந்த் ரிவர்ஸ் ஸ்வீப். அங்கே வந்து கிரிக்கெட் கிட்டலாம் வச்சு நீ ஊருக்கு போன அமைச்சிருக்கணும். ஒரு கேப்டன் செகண்ட் பால் அவனோட இன்னிங்ஸை ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறான், அவுட் ஆகிறான். அதோட என்ன கேவலம் ஒன்று சொல்லுங்க பார்த்து. நீங்க கூட அவரை சப்போர்ட் பண்ணுங்க பந்த். இல்லையே கேப்டன்சி நான் சொன்னேன், ஒஸ்ட் கேப்டன் நான் சொன்னேன். நான் ஓவர் ரேட்டட் பிளேயர்னு சொன்னேன். ஒஸ்ட் கேப்டன்சி தான் நான் சொல்றேன். ஓகே. சூரியகுமார் பேட் பத்தி பேசிட்டு இருந்தோம். பிரின்ஸ் யாதவ் வந்து ஒரு பால் போடுறாரு, அந்த பால் இடுப்புக்கு மேல வருது. இவர் முட்டி போட்டு ஃபைன் லெக்ல தூக்கி அடிக்கிறாரு. அதுதான் 360. ஏபி டிவிலியர்ஸ் அப்படி பண்ணுவார். பட் ஏபி டிவிலியர்ஸ் வந்து எல்லா பாலும் பண்ண மாட்டார், சில பால் பண்ணுவார். இவர் வந்து எல்லா பாலும் பண்றாரு. அதான் இவரோட டவுன்ஃபால். அதனால தான் இன்னைக்கு ஓடிஐ டீம்ல இல்லை. T20லயே அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா தெரியல. ஏன்னா கேப்டனா இருந்ததுனால இருக்காரு. பட் பேட்டிங் வைஸ் இந்த இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் ஃபெயிலியர் அவர். ஆனால் இப்போ ஐபிஎல்ல ஃபார்ம்ல வந்தாக்க. பட் இப்போ T20 இப்போ கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் T20 ரொம்ப கம்மி. அதனால பட் அதனால வந்து அவர் பேட்டிங் ஃபெயில் ஆயிட்டு ட்ராப் பண்ணலாமான்ற கொஸ்டின் கூட வந்தது. ஓகே. தட் இஸ் நாட் கரெக்ட். நீங்க எல்லா பாலும் அடிக்கூடாது. வில் ஜாக்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். வில் ஜாக்ஸ் கிட்ட மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் தானே, அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களை வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூப்பிடவா இல்ல பேட்டர் ஆல்சோ பவுல் அப்படி? நான் என்ன சொல்றேன்னா லக்கி பிளேயர். அதனால மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கலாம். இஸ் அ லக்கி பிளேயர். பேட்டிங்லயும் லக்கில் அடிச்சுட்டு இருக்காரு, போலிங்ல விக்கெட் கொடுத்து 2 பேர் இருக்காங்க. ஓகே. கேப்டன் மாதிரி ஒருத்தர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாரு செகண்ட் பால். பூரான் வந்து ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிக்கிறாரு. ஸோ அதனால ஈ பிகம்ஸ் பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர்னு கூப்பிடவா பேட்டர் ஹூ கேன் பவுல் அப்படின்னு கூப்பிடவா? எதுவும் போட முடியாது, எதுவும் போட. அதெல்லாம் பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க. இவங்க மார்க்கரமாவது யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கரும் யூஸ் பண்ணல இவங்க. எல்எஸ்ஜி
இல்ல சார், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வில் ஜாக்ஸுக்கு கண்டினியூஸா விக்கெட் கொடுத்துட்டே இருக்காங்க. டிராவிஸ் ஹெட் கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன ரெண்டு கொடுக்குறாங்க பேருமே சார், left என்ன hander அடிக்க போறாங்க சார், தான். அடிக்க போறாங்க, அதான் ப்ராப்ளம். கோலி எடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா சாய் சுதர்ஷன் எடுக்க சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிக்க போகவே மாட்டாங்க, ஏர்ல அடிக்கவே மாட்டாங்க. நீங்க நல்லா பாத்துக்கோங்க, இவங்க ரெண்டு பேர் தான் கிரவுண்ட் ஷாட் ஆடுறாங்க இந்தியாலேயே. இப்ப KL ராகுல் கிரவுண்ட் ஷாட் ஆடினாலும் அவரும் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சார். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா அவரோட பிளேஸ் ஒன்றுட்டு, T20 இடம் ஒன்றுட்டு அது மாதிரி ஆடுறாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க, இதெல்லாம் பாதி வந்து பேட்ஸ்மேன் கொடுக்குற விக்கெட், பாதியில மெஜாரிட்டி. ஓகே. இன்னொன்னு சார், LSG பேட்டர்ஸ்க்கு சின்ன சின்ன ஸ்டார்ட் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. இப்ப ஒரே விஷயம் முடிச்சுறேன். அக்ஸார் பட்டேல் 135 ஓவர்ஸ் 2 மேட்சா போட்டுருக்காரு. போன மேட்ச் போட்டு 2 மேட்ச் வந்து 20 ரன் கூட தான் கொடுத்துருக்காரு 3 ஓவர்ல. அதுதான் போலிங். என்ன தைரியமா இருந்தாக்கா பவர் பிளேயர்ல வித் ஒன்லி 2 ஃபீல்டர்ஸ் அவுட் சைட், அதுல ஒரு ஃபீல்டர் ஆஃப் சைடு, ஒரு சைடு லெக் சைடு, அப்படியே ஓப்பனா இருக்கு எங்க பார்த்தாலும். இவர் வந்து ஸ்பின் போடுறாரு, பேட்ஸ்மேன் வந்து அடிக்க முடியாம திணறான். இதுதான் போலிங். நான் வந்து ஐ எம் ரியலி 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 இம்ப்ரெஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் IPL பெஸ்ட் போலன்னா எக்ஸ்ட்ரா தான் நான் கொடுப்பேன். ஓகே, மற்ற எல்லாரும் அப்புறம் தான். இது LSGக்கு சின்ன சின்ன ஸ்டார்ட் கிடைச்சிட்டே இருந்தது பேட்ஸ்மேன்ஸ்க்கு. ஆனா அவங்க வந்து அதை பெருசா அதை மாத்த ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா மில்லர், பதோனி அவங்க 2 பேர் உள்ள இருக்கிற வரை மில்லருக்கு இன்ஜுரி இருக்கு போல இருக்கு. ஓகே, அதனால தான் இம்பாக்ட் ஆகிச்சிருக்காங்க அவரை. ஏன்னா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர். இம்பாக்ட்னாக்க நீங்க ஃபீல்டிங் வர முடியாது, கரெக்டா? பேட்டிங் தான் வரீங்க. அதுதான் இவர் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா டீம்ல 11ல என்னன்னு நான் சிக்கு நினைச்சேன், அவர் இன்ஜுரி நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இம்பாக்ட்ல இருக்காது. சரி, ஓஹோ, இன்ஜுரியை வச்சு கவர் பண்ணிட்டு விளையாடுற போல இருக்கு. எமர்ஜென்சிக்காக அவர் பேட்டிங் வர சொல்லிருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா பேட்ஸ்மேன் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அதனால அதர்வைஸ் அவர் வந்திருக்க மாட்டாரு அவர். ஓகே, ஸோ ஏதோ இன்ஜுரி இருக்கு போல இருக்கு அவருக்கு. அதான் மில்லர், பதோனி, சமத் இவங்க 3 பேரும் இருந்தது வரை அந்த LSGக்கான ஹோப் வந்து அலைவா இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இவங்க வந்து அவங்களுக்கு கிடைச்ச குட்டி குட்டி ஸ்டார்ட்டை வந்து பெரிய இன்னிங்ஸா மாத்துறதுல வந்து தப்பு பண்ணிட்டே இருந்தாங்க. நான் வந்து எனக்கு அந்த ஹோப் இல்லை. பூரான் அவுட் ஆனோடனே எனக்கு ஹோப் போயிடுச்சு. ஏன்னா பூரான் இஸ் ஒன் ஃபெலோ ஹூ கேன் ஹிட் பும்ரா ஆல்சோ. இப்போ பும்ரா, போல்ட் இவங்க 2 பேரும் கடைசியில போட போறாங்க. அதை ரிசர்வ் பண்ணி வச்சிடணும். ஒரு ஓவருக்கு 5 ரன் 3 ரன் அப்படின்ட்டு. நீங்க மாட்டோம் 20 ரன்லாம் எதிர்பார்க்க கூடாது. கரெக்டா நான் சொல்றது? அதனால அவங்களுக்கு வந்து கடைசி 4 ஓவர் போட்டாக்க 4-5 20 ரன் தான் அடிக்க முடியும்னு பிளான் பண்ணிட்டு முதலே அடிச்சிடணும் நீங்க. அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கிற சமயத்துல பூரான் ஒருத்தன் தான் முடியும் அந்த மாதிரி. ஓகே, இப்ப மார்ஷ் வந்து யூஸ்வலா இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு, மிச் மார்ஷ். இன்னைக்கு மார்ஷ் 11ல இருக்காரு, மில்லர் வந்து இம்பாக்டா இருக்காரு. மில்லர் எனி டே பெட்டர் ஃபீல்டர். மார்ஷுக்கு வந்து ஃபீல்டிங் வராது, ஏன்னாக்கா சிக் இஸ் இன்ஜரி ப்ரான், உடம்புல இன்ஜரி இருக்கு. அதனால அவர் வந்து போலிங் போடுறது நிறுத்திட்டார் கம்ப்ளீட்டா. அதனால வந்து அவர் வந்து யூஸ்வலா இம்பாக்ட் பிளேயரை நம்ம சிவம் துபே மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பட் அவரை வந்து 11ல வச்சோடனே எனக்கு சந்தேகம் வந்தது, என்னடா இது அப்படின்னு. அப்புறம் பார்த்தாக்கா மில்லர் வந்து இம்பாக்ட்ல இருக்காரு. ஓகே சார், ஓவராலா வந்து பிகாஸ் ஆஃப் கேப்டன்சி, பிகாஸ் ஆஃப் லக்னோ LSG கேப்டன்சி, பந்தோட கேப்டன்சினால தே லாஸ்ட் த மேட்ச். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.